ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரவள்ளி கிழங்கை வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். இது மரவள்ளி கிழங்கு சொல்லுவாங்க, கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. சாயந்தரம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் இது கொடுத்தா அப்படின்னா நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் ஹெல்த்தியான ரெசிபியுமாகவே இருக்கும். எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி மரவள்ளி கிழங்கை எடுத்திருக்கேன். அதை தோலில் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு கத்தியில் எடுத்தாலும் சரி, பீலர்லேயே வச்சு நம்ம எடுத்துட்டாலும் சரி. இல்லை தோல் லைட்டாக இருந்தால் பீலரில் வந்துடும், கெட்டியாக இருந்தால் கத்தியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை நல்லா பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்குவோம். இதுவுமே கட்டரில் முடிஞ்சால் கட் பண்ணுங்கள், இல்லைன்னா கத்தியில் கட் பண்ணுங்கள். கொஞ்சம் கத்தி இறங்குறதுக்கு டைட்டாக இருக்கும். கிழங்க பொறுத்து அந்த டைட் சாஃப்ட்னஸ் இருக்குது. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் ஊற்றி அலசி எடுத்துருவோம். அலசி எடுத்ததுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் ஒரு வடி வச்சுருக்கிறேன். இந்த வடி இல்லாட்டி இட்லி தட்டிலையே வச்சு ஆவியில் வேக வைக்கலாம். வடிக்குள்ளே போட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் பக்கம் இருக்கட்டும். இது இந்த சைடு நம்ம தேங்காய் நல்லா சுரவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இடையில ஒரு 10 நிமிஷம் அந்த டைமில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக உப்புத்தூளை எடுத்து மேலால் தூவி விட்டுடுறேன். கொஞ்சம் அந்த கிழங்குக்குள்ளே உப்பு இறங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக, இது கொஞ்சம் கிழங்குக்குள்ளே போய்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக உப்பு தூவி விட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டேன். அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழித்து ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடை சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்குவோம். 2 வரமிளகாயை பிச்சு போட்டுருவோம். அதுக்கப்புறம் கறி லீஃப் ஆட் பண்ணி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஆல்ரெடி கொஞ்சம் கிழங்குல இருக்கும். இப்போ மறுபடியும் உப்பு போடுற மாதிரி தான் இருக்கும். உப்பு போட்டுட்டு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வணக்கிடுவோம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டுருவோம். மஞ்சள்தூள் கொஞ்சம் நிறையா போட்டு அப்படின்னா கிழங்குல நல்லா கோட்டாகி கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கிழங்க போட்டு நல்லா கிளறி எடுத்துக்குவோம். இது ஒரே கிழங்காக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா கிழங்கும் ஈவனாக வெந்துடும். 2 கிழங்கு அப்படி எடுக்கும்போது ஒரு கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும், ஒரு கிழங்கு 3/4 பங்கு வெந்துடும். அது ஒன்று இருக்குது இதில், அது பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பவுலில் போட்டு சர்வ் பண்ணோம்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட கப்பக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு ரெசிபி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.